பிரியமானவர்களே, ஆவின் கண்களாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் இவைகளை தரித்து கொண்டு கனியுள்ள வாழ்க்கை வாழுங்கள். ஏனெனில் கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டு இருக்கிறது. நல்ல கனி கொடாத மரங்களாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எனவே கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து கனியுள்ள வாழ்க்கை வாழுங்கள். பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். மாரநாதா. அல்லேலூயா. நான் தான் முதல் கனியாகிய அன்பாகிய நான் நீடிய பொறுமையும் தயவுள்ளவன். என்னிடத்தில் பொறாமை இல்லை. அன்பாகிய நான் ஒருவனிடத்தில் இருந்தான், அவர் தன் தீங்கு செய்யாது இருப்பான். அயோக்கியமானதை செய்யாது இருப்பான், தீங்கு நினையாது இருப்பான். அன்பானது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். இக்குணங்கள் உங்களுக்கு உண்டாயிற்றா? ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அன்பாகவே இருந்தால் அதனால் நாமும் அன்பாக இருக்க வேண்டும். அன்பாக என்னை தரித்து கொண்டு அன்பான வாழ்க்கையை வாழுங்கள். என் பெயர் சந்தோஷம். என்னை விரும்பாதவர் யார்? என்னை தேடாதவர் யார்? என்னை தேடி தேடி அலைகின்றார்கள். சிலர் என்னை சினிமா கேளிக்கைகளிலும் மதுபானத்திலும் தேடுகிறார்கள். செல்வத்திலும் பிரஸ்தாபத்திலும் கல்வியிலும் வேலையிலும் எனக்கு முதலிடத்தை கொடுக்கிறார்கள். இன்னும் எங்கெல்லாமோ என்னை தேடுகிறார்கள். ஆனால் இதெல்லாம் நிலையான சந்தோஷம் கிடையாது. என் தேவனுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் அவருடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எனவே என்னை இயேசுவில் தேடுங்கள், அப்பொழுது நான் உங்களிடம் ஓடி வந்து விடுவேன். என் இயேசுவின் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களின் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இதுவே உங்கள் பலன். நான் தான் சமாதானம். என்னை இந்த உலகத்தில் நிலைநாட்ட என்னென்னமோ செய்கிறார்கள். குடில் முதல் கொட்டாரம் வரை தேவைப்படுகிறேன். என்னை உங்கள் உள்ளத்தில் நிலைநாட்ட சமாதான பிரபுவாகிய என் தகப்பனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இல்லாமல் நான் இல்லை. அவர்தான் சமாதான காரணர். உலகில் கொடுக்காத சமாதானத்தை உங்களுக்காக அவர் வைத்து போனார். இந்த சமாதான பிரபுவாகிய இயேசுவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். அவரிடம் உன் காரியங்களை தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாகும். யோவான் 14:27 சொல்லப்பட்டபடியே இப்படியே ஏசப்பாவுக்கு மட்டும் உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்து சமாதானமாகி என்னையும் உங்களிடத்தில் வைத்து கொள்ளுங்கள். என் பெயர் நீடிய பொறுமை. நான் வசிக்கிற இடம் தேவனுக்கென்று தங்களை முற்றிலும் தத்தம் செய்த பக்தர் உள்ளத்தில் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினால் உபத்திரவ காலங்களில் பொறுமையோடு இருந்தால் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி உங்களே நிச்சயமாக உயர்த்தப்படுவீர்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாகி என்னை தரித்து கொண்டிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. என் பெயர் தயவு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இயல்புகளில் ஒன்று. நாம் நம்முடைய தயவை வெளிப்படுத்த வேண்டும் என அவர் எதிர்பார்க்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டதே கர்த்தருடைய தயவாகிதான். பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயவே மிகுந்தது. நம்முடைய கர்த்தர் எல்லோர் மேலும் தயவாய் இருக்கிறார். இருப்பிலும் தயவுள்ளவர்களுக்கு தேவன் இன்னும் தயவாய் இருக்கிறார். அதனால் நீங்கள் தயவாகிய என்னை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் பெயர் நற்குணம். நற்குணமாகிய என்னை விரும்பாதவர் எவரும் இல்லை. பெற்றோர் எல்லோரும் தங்கள் பிள்ளைகள் நற்குணசாலிகளாக விரும்புகிறார்கள். இந்த நற்குணமாகிய நான் உங்களிடத்தில் வர வேண்டுமா? தினமும் வேதத்தை வாசித்து அதை ஆராய்ந்து அதன்படி நடவுங்கள். அப்பொழுது நிச்சயமாய் நான் உங்களிடத்தில் ஓடோடி வந்து விடுவேன். என் பெயர் விசுவாசம். என்னை அல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உங்களுக்குள்ளே நான் எந்த அளவிற்கு வாசம் பண்ணுகிறேனோ அந்த அளவில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.
அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா, ஏனோக்கு, யோசேப்பு, மோசே இவர்கள் எல்லாரும் என் விசுவாச வீரர்கள் தானே. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். நீங்களும் விசுவாசமாகிய என்னை பற்றி கொண்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை மாத்திரம் நோக்கி கொண்டு உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவீர்களாக. என் பெயர் சாந்தம். சாந்த குணமுள்ளவர்கள் இந்த பூமியை சுதந்தரித்து மிகுந்த மகிழ்ச்சியில் வாழ்வார்கள். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். சாந்தமாகிய நான் தான் உங்களை பாக்கியவான்களாக மாற்றுகிறேன். எனவே சாந்தமாகிய எனக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து பாக்கியவான்களாக மாறுங்கள். இந்த பூமியை சுதந்தரித்து கொள்ளுங்கள். என் பெயர் இச்சை அடக்கம். என்னை இழந்துவிட்டு என்று புனைகரமாக பாவம் செய்கிறார்கள். ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறது. மாம்சத்திற்கு விரோதமான போராட்டத்தின் போது என் உதவிக்கு உன் நாவு மற்றவர்களை குற்றப்படுத்த விரும்பும்போது என்னை தேடு, நான் உடனே வந்து உன்னை விடுதலை ஆக்குவேன். உன் கண்கள் நிச்சயத்தை பார்க்க விரும்பினால் என்னை நினைத்துக்கொள். உங்களின் பரிசுத்த வாழ்க்கைக்கு இச்சையடக்கமாக நான் மிகவும் தேவைப்படுகிறேன். ஆகையால் என்னையும் என்னையும் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரராக மாறுங்கள். நல்ல சத்தமாக ஆவியின் கனிகளை குறித்து அழகாக சொன்னாங்க. நல்ல சத்தமாக கரங்களை தட்டுங்க. Uyala, 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 la uyala, tanana, 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 tanana. Uyala, 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 la uyala, tanana, 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 tanana. ஆவியின் கனிகளோ 9 உனக்குள்ளே இருந்தாலோ நல்லது. ஓஹோ, ஆவியின் கனிகளோ 9 உனக்குள்ளே இருந்தாலோ நல்லது. அன்பு என்னும் கனி அது அளவிட முடியாதது. சந்தோஷம் சமாதானம் விலை மதிப்பு இல்லாதது. அன்பு என்னும் கனி அது அளவிட முடியாதது. சந்தோஷம் சமாதானம் விலை மதிப்பு இல்லாதது. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் அது உனக்கு நன்மையானது. விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் உன் வாழ்க்கைக்கு தேவையானது. உன் வாழ்க்கைக்கு தேவையானது. அன்பு தம்பி தங்கச்சி, கனியில்லா வாழ்க்கை வீணானது, கனியுள்ள வாழ்க்கையோ மேலானது. அது நம்ம ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியம். போடுவோமா உய்யாலா? உய்யாலா, 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 உய்யாலா.